Hello students. So இன்னைக்கு கிளாஸில் நம்ம லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ டேட்டா டைப்ஸ் பார்க்கும்போதே நம்பர்ஸ் பார்த்துட்டோம். நம்பர்ஸில் வந்து இன்டீஜர் இருக்கலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் இருக்கலாம், தென் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். தென் பூலியன் டேட்டா டைப்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஆல்ரெடி சீக்வன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? சீக்வன்ஸ் பார்த்துட்ருக்கிறது சீக்வன்ஸில் தான் வந்து ஸ்ட்ரிங்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் we are going to see about லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அப்போ லிஸ்ட்டு வந்து எதுக்கு கீழே வருது? சீக்வன்ஸ்க்கு கீழே வருது. இப்போ சீக்வன்ஸ்னால் என்ன? ஸோ த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் த லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் எப்படி இருக்குன்னா தேர் வில் பி எ சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸில் நமக்கு எய்தர் வி கேன் ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாம், இல்லை டியூப்பிள்ஸில் கொடுக்கலாம், இல்லை லிஸ்ட்டில் கொடுக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. சீக்வன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டர்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீக்வன்ஸ். பெஸ்ட்டு செட்டையும் டிக்ஷனரியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது அன்ஆர்டர்டு எலமெண்ட், அங்கே வந்து ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்காது. பட் இங்கே சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நமக்கு ரிப்பீட்டேஷன்ஸ் டேட்டாஸ் இருக்கலாம். பட் ஆனால் நம்ம என்ன ஆர்டரில் கொடுக்குறோமோ அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். அதனால் இது ஆர்டர்டு எலமெண்ட், இது ரெண்டும் நமக்கு அன்ஆர்டர்டு எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நமக்கு லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வித் டெமோவோட. ஸோ லிஸ்ட் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லிஸ்ட் இஸ் அன் ஆர்டர்டு சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ன்றாங்க. அங்கே ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். சீக்வன்ஸாக இருக்கும் டேட்டா, அதே சமயத்தில் இது ஆர்டர் இன் விச் வி ஆர் கிவிங் அப்படின்றத அங்கே மெயின்டைன் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. த வேல்யூஸ் இன் த லிஸ்ட் ஆர் கால்டு, ரைட்? அந்த லிஸ்ட்டில் உள்ள வேல்யூவை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. It can be written as a list of comma separated items or values அப்படின்றாங்க. அப்போ ஒரு லிஸ்ட்டில் நம்ம எலமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கமா செப்பரேட்டரில் கொடுக்கலாம். இப்போ 1, 2, 3 அப்படின்னு கொடுக்கலாம். A, B, C, இல்லை ஸ்ட்ரிங்ஸாக இருந்தால் டபுள் கோட்ஸில் வந்து நமக்கு கமா செப்பரேட்டட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸு கொடுக்க முடியும் பிட்வீன் ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல டியூப்பிள்க்கும் லிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். இந்த லிஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுப்போம். அதுவே டியூப்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மல் ப்ராக்கெட்டில் கொடுப்போம். சரிங்களா? இந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இது மியூட்டபிள் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நம்ம மியூட்டபிள் இம்யூட்டபிள் அப்படின்னு பார்த்தோம். சீக்வன்ஸ்லேயே மியூட்டபிள் டேட்டா டைப் இருக்குது, இம்யூட்டபிள் டேட்டா டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த இம்யூட்டபிள் அப்படின்ற வேர்டுக்கு ஆல்ரெடி நம்ம மீனிங் பார்த்தோம். இம்யூட்டபிள்னா the value cannot be changed. மியூட்டபிள் அப்படின்னா வேல்யூ கேன் பி சேஞ்ச்டு. அப்போ இந்த சீக்வன்ஸில் வர ஸ்ட்ரிங்கும் டியூப்பிளும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்மியூட்டபிள் கேட்டகரிக்கில் வருங்க. லிஸ்ட் வந்து மியூட்டபிள். அப்போ லிஸ்ட் மியூட்டபிள்னா என்ன அர்த்தம்? வேல்யூஸ் கேன் பி சேஞ்ச்டு. அப்போ ஒன்ஸ் ஒரு லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதில் உள்ள வேல்யூஸை நம்மளோட ப்ரோக்ராமில் வரும்போது இன்பிட்வீன் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். பட் வெரஸ் நமக்கு ஸ்ட்ரிங்கையும் டியூப்பிளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேல்யூவை இன்பிட்வீன் சேஞ்ச் பண்ண முடியாது. இது மெயின் டிஃப்ரென்ஸ் லிஸ்ட், டியூப்பிள் அண்ட் ஸ்ட்ரிங்குக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்? ஐட்டம்ஸ் இன் த லிஸ்ட் கேன் பி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த டியூப்பில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் வர ஐட்டம்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அதர் ஹை லெவல் லாங்குவேஜில் C++, ஜாவாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரேன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் இந்த அரே கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வர அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா வித் சிமிலர் டேட்டா டைப்ஸில் இருக்கும். ரைட்? அதுக்கு நீங்கள் டெஃபினிஷனே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்ஸ், கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வித் சிமிலர் டேட்டா டைப்ஸ்ன்னு வாங்க. பட் இந்த இடத்துல பைத்தானை பொறுத்தளவு இந்த லிஸ்ட்டில் வந்து என்ன அப்படின்னா சிமிலர் டேட்டா டைப் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தென் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி ஸ்ட்ரிங்ஸில் பார்த்த மாதிரி இண்டெக்ஸிங் இருக்குது, ஸ்லைசிங் இருக்குது, கன்கார்டினேஷன்ஸ் இருக்குது, ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்குது, அப்டேஷன், இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன்ஸ். இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்மளால் லிஸ்ட்டில் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரியேட்டிங் அ லிஸ்ட். அப்போ எப்படி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும்? லிஸ்ட் அதாவது வேரியபிள் நேம் போட்டு இஸ் ஈக்குவல் டு நான் சொன்ன மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு கமா செப்பரேட்டட் லிஸ்ட்டாக நம்ம அதில் ஐட்டம்ஸை கொடுக்க முடியும். இதில் சேம் டேட்டா டைப் இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் கிரியேட் அ லிஸ்ட். ரைட்? இது லிஸ்ட் 1, இது லிஸ்ட் 2 அப்படின்னு இந்த வேரியபிள் நேம் கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இருக்குது, ஒரு இன்டீஜர் நம்பர் இருக்குது, அகெயின் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கிரியேஷன் த லிஸ்ட் வித் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்றாங்க. அப்போ லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து வேல்யூஸை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா இண்டெக்ஸிங் மூலமாக பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங்லேயே தெளிவாக பார்த்தோம் இண்டெக்ஸிங்னா என்னன்னு. ஸோ
ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் ஆகுது அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்கு வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கும். ஸோ இது வந்து 0th இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ், இது தேர்ட் இண்டெக்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அப்படின்றதுனால 4 எலமெண்ட் இருந்தாலும் 0லேருந்து 3 பொசிஷனில் இது வந்து ஆக்குப்பை பண்ணும். அப்போ நமக்கு அந்த பொசிஷனை மென்ஷன் பண்ணி we can access the data. அதுதான் வந்து இண்டெக்ஸிங். அப்போ 0th பொசிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் 0 அப்படின்னா பைத்தான் வரும். அதுவே வந்து செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்கும் 0 1 2 இல்லைங்களா. செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் 2ன்னு போட்டால் 101 அப்படின்னு வரும். ஸோ இண்டெக்ஸிங் இஸ் நத்திங் பட் அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூவை வச்சு நம்ம அந்த லிஸ்ட்டை வந்து அக்சஸ் பண்ணுறது தான் இண்டெக்ஸிங் அப்படின்றாங்க. அக்சஸிங் தி ஐட்டம் இன் பொசிஷன் 0 ஆர் பொசிஷன் 1 அப்படின்ற மாதிரி நம்ம அக்சஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல இண்டெக்ஸிங் அப்படின்றாங்க. ஸ்லைசிங் ஆல்ரெடி ஸ்ட்ரிங் பார்க்கும்போது நல்லா பார்த்தோம். ஸ்ட்ரிங் பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். அப்போ என்ன அர்த்தம், ஸ்லைசிங் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு ஃப்ரூட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி டிவைட் பண்ணுவோமோ, டிஃப்ரெண்ட் பீசஸாக டிவைட் பண்ணுவோமோ, அது மாதிரி நம்மளால் இங்கே என்ன பண்ண முடியும்னா ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட்டை வந்து நம்ம ஸ்லைஸஸாக கட் பண்ணி எடுக்க முடியும். தட் இஸ் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி ஸ்லைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு இந்த கோலன் ஆப்ரேட்டரை வச்சு ஸ்டார்ட் எலமெண்ட், எண்ட் எலமெண்ட், தென் ஸ்டெப் எலமெண்ட் அப்படின்னு 3 வேல்யூ நம்மளால் கொடுக்க முடியும். ஸ்டார்டிங்னா எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லைஸ் பண்ண போகிறோம், தென் எந்த நம்பர் வரைக்கும் எண்டிங் பொசிஷன் எந்த நம்பர் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம், தென் ஸ்டெப் எலமெண்ட் அப்படின்னா எத்தனை எலமெண்ட்டாக நம்ம கட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டெப் எலமெண்ட் பை டிஃபால்ட் அது ஆப்ஷனல் வேல்யூ நம்ம கொடுக்கலன்னா கூட 1ன்னு எடுத்துக்கும். சப்போஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டிலேருந்து 2 ஜம்ப் ஆகும்னா 1 3 5 7 வரும். அதுவே வந்து 1 ஜம்ப் ஆகும்னா 1 2 3ன்னு போகும். 3 தான் ஜம்ப் ஆகும்னா 1, தென் வந்து ஆட் ஆகும். 3 ஆட் ஆகிடுச்சுன்னா எனக்கு 4, தென் 3 ஆட் ஆகி 7. இந்த மாதிரி நமக்கு ஸ்டெப் எலமெண்ட் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோமோ அதை வச்சு நமக்கு பிரிண்ட் ஆகும்ன்றாங்க. இதுதான் ஸ்லைசிங். ஸோ ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்ட்ராக்ட் பார்ட் ஆஃப் அ ஸ்ட்ரிங் ஆர் சம் பார்ட் ஆஃப் த லிஸ்ட். ஸோ அதே ஸ்லைனா நம்ம ஸ்ட்ரிங்லேயும் பண்ணலாம், லிஸ்ட்லையும் பண்ணுறதுனால நம்ம வந்து ஸ்லைசிங்கிறத வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து 1:3னா என்ன அர்த்தம், ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 எண்டிங் வித் 3. அப்போ இந்த எண்டிங் பொசிஷனை மட்டும் எப்போயுமே அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த பொசிஷன்லேருந்து -1. அப்போ 3ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த தேர்ட் எலமெண்ட் பிரிண்ட் ஆகாது. 3க்கு முன்னாடி வர 2 எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ 1ல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 1ல் என்ன இருக்குது 7.70, 2ல் என்ன இருக்கும் 101, 3 பிரிண்ட் ஆகாது. ஏன்னா எண்டிங் பொசிஷன் -1 அப்படின்னு சொல்லிட்டதுனால நமக்கு இந்த தேர்ட் வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்லைசிங் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங்லேயே தெளிவாக பார்த்தோம் இல்லைங்களா. ஸ்டார்டிங் பொசிஷனை கொடுத்துட்டு எண்டிங் பொசிஷன் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம், இட் மீன்ஸ் ஆல். அப்போ எண்டிங் பொசிஷனை கொடுத்து ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்கலன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் அப்படின்றது இங்கே ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டுட். சரிங்களா. ஸோ நம்ம டெமோ பார்க்கும்போது இன்னும் கிளியராக பார்த்துடலாம். தென் கன்கார்டினேஷன்னா என்னென்னா 2 ஸ்ட்ரிங்கை எப்படி நம்ம வந்து கன்கார்டினேட் பண்ணுவோமோ அது மாதிரி 2 லிஸ்ட்டை வந்து கன்கார்டினேட் பண்ணலாம். கன்கார்டினேஷன் இஸ் நத்திங் பட் ஜாயினிங், ரைட். அப்போ 2 டிஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்குன்னா 2 லிஸ்ட்டையும் லிஸ்ட் 1 + லிஸ்ட் 2 அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் 1ம் லிஸ்ட் 2ம் ஆட் ஆகி நமக்கு வரும். ஆடிங் அண்ட் பிரிண்டிங் தி ஐட்டம்ஸ் ஆஃப் 2 லிஸ்ட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. லைக் ஸ்ட்ரிங்ஸில் பார்த்த மாதிரி இங்கே ரிப்பீட்டேஷனும் இருக்குது. ஸோ லிஸ்ட் 2 அப்படின்னு லிஸ்ட் வேரியபிள் நேம் இன் *3ன்னு கொடுத்தா இது மல்டிப்ளிகேஷன் கிடையாது. இந்த லிஸ்ட் 2வை 3 டைம்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணு ரிப்பீட்டடாக பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ கிரியேட்டிங் நியூ ஸ்ட்ரிங் கன்கார்டினேட்டிங் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் சேம் ஸ்ட்ரிங். அதாவது இந்த சேம் ஸ்ட்ரிங்கே கன்கார்டினேட் பண்ணி ஜாயின் பண்ணி அது மாதிரி நம்ம எத்தனை வேல்யூ கொடுக்குறோமோ அத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதா இந்த இடத்துல லிஸ்ட் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அப்டேட்டிங் தி லிஸ்ட் அப்படின்றது இங்கே முக்கியம். ஸோ மியூட்டபிள்ன்றது நமக்கு வரும். லிஸ்ட் வந்து மியூட்டபிள், அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா லிஸ்ட்டில் உள்ள வேல்யூவை டெலிட் பண்ணுறதோ இல்லை லிஸ்ட்டில் உள்ள வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணுறதோ இன்சர்ட் பண்ணுறதோ நம்மளால் பண்ண முடியும். வேறு டியூப்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டியூப்பிள் இம்மியூட்டபிள் டேட்டா டைப்ன்றதால நம்மளால் அப்டேட்டும் பண்ண முடியாது, இன்சர்ட்டும் பண்ண முடியாது, டெலிட்டும் பண்ண முடியாது, ரிமூவும் பண்ண முடியாது. ஒன்ஸ் கிரியேட்டட் அப்படின்னா அந்த டோட்டல் டியூப்லேயும் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம், டெலிட் பண்ணிடலாம். பட் இன்சர்ட்டோ அப்டேஷனோ நம்மளால் வந்து பண்ண முடியாது. அதுதான் வந்து இம்மியூட்டபிள் அப்படின்றாங்க. பட் லிஸ்ட் இஸ் மியூட்டபிள். நம்ம அப்டேட்டும் பண்ணலாம், இன்சர்ட்டும் பண்ணலாம், ரிமூவும் பண்ணலாம். அப்போ எப்படி அப்டேட் பண்ண போகிறோம், இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு வேல்யூஸை நம்ம அப்டேட் பண்ணலாம். ஆல்ரெடி லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் செகண்ட் பொசிஷனில் 45 இன்சர்ட் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ எப்படி நம்ம கொடுக்கலாம், லிஸ்ட் 1 ஆஃப் அந்த பொசிஷன் 2ல் 45 இன்சர்ட் ஆகும்னா இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஆல்ரெடி லிஸ்ட்டில் வந்து செகண்ட் பொசிஷனில் வந்து சம் வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூக்கு பதில் இந்த 45 வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இது வந்து
இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா பாருங்கள், ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து லிஸ்ட் 1ல் வந்து இந்த 7.79 வந்து நமக்கு 2ல் வந்து 101 இருந்துச்சு சரிங்களா. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, 2ல் வந்து 45 இன்சர்ட் பண்ணிட்டதுனால 101 வந்து 45 வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து அப்டேட் பண்ணும்போது இப்படி இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா வேல்யூ வில் பி ரீப்ளேஸ்ட். பட் இன்சர்ட்டிங் அன் எலமெண்ட், அப்போ இன்சர்ட்னு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது சரி. புது எலிமெண்ட்டாக நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும் ரைட்டா. ப்ரீ டிஃபைன் மெத்தட் ஒன்று இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணோன்னா இன்பிட்வீன் வேல்யூ, அதாவது ரீப்ளேஸ்க்கு ஆகிறதுக்கு பதிலாக இன்பிட்வீனில் போய் நமக்கு என்ன ஆகிடும்னா இன்சர்ட் ஆகிடும் சரிங்களா. அப்போ நம்ம பொசிஷனை 2ன்னு சொல்லிட்டோன்னா ரைட், இப்போ செகண்ட் பொசிஷனில் போய் ப்ரோக்ராம் இன்சர்ட் ஆகிடும். ஆல்ரெடி செகண்ட் பொசிஷனில் இருந்தது வந்து நமக்கு என்ன ஆகிடும்னா அடுத்த பொசிஷனுக்கு மூவ் ஆகிடும். பாருங்கள், இப்போ பைத்தான் இருக்குது 7.75 இருக்குது, செகண்ட் பொசிஷனில் இப்போ 45 நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ அந்த 45 அப்டேட் பண்ணோம். இப்போ நம்ம அந்த செகண்ட் பொசிஷனில் ப்ரோக்ராம்ன்ற வேர்டை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா செகண்ட் பொசிஷனில் ப்ரோக்ராம் போயிடும். ஆல்ரெடி செகண்ட் பொசிஷனில் இருந்தது தேர்ட் பொசிஷனுக்கு போயிடும். கீழே அவுட்புட் பாருங்கள், பைத்தான் 7.79 ப்ரோக்ராம் என்ன ஆயிடுச்சு செகண்ட் பொசிஷனில் இன்சர்ட் ஆகி செகண்ட் பொசிஷனில் இருந்து ஆல்ரெடி 45 வந்து தேர்ட் பொசிஷனுக்கு போயிடுச்சு. ஸோ இதான் இன்சர்ட்டிங் அண்ட் எலமெண்ட் இன் பர்டிகுலர் பொசிஷன், அதுதான் இன்சர்ட்டிங். ரிமூவிங் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் அப்படின்னு மெத்தட் இருக்குது. இப்படி இன்சர்ட்னு ஒரு மெத்தட் இருந்த மாதிரி ரிமூவ்னு ஒரு மெத்தட் இருக்குது. ரிமூவ் ஆஃப் அப்படின்னு ஐட்டமை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஐட்டமை மென்ஷன் பண்ணணும், 45 ப்ரோக்ராமா அந்த மாதிரி ஐட்டமை மென்ஷன் பண்ணோன்னா, டேட்டாவை மென்ஷன் பண்ணோன்னா அது ரிமூவ் ஆகிடும். இல்லை பொசிஷனை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு டெல் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, நம்ம டெல் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம லிஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டியூப்பில் பார்க்கலாம். இப்போ லிஸ்ட்டுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்மளால் லிஸ்ட்டில் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. ஓகே, ஸோ எப்படி வந்து லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. அந்த லிஸ்ட்டு க்ரியேஷனுக்கான ஸ்லைட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ எப்படி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது, நம்ம வழக்கம் போல் இன்ட்ராக்டிவ் மோட்குள்ளே போயிடலாம். இன்ட்ராக்டிவ் மோட் பண்ணோன்னா பைத்தான் அப்படின்னு கிளிக் பண்ணால் இன்ட்ராக்டிவ் மோட் போயிடும். ஸோ ஹவு டு கிரியேட் அ லிஸ்ட், ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள். ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல லிஸ்ட்டுன்னே பேர் கொடுத்துக்கிறேன். லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரைட், எப்படி கொடுக்கணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கமா செப்பரேட்டட் லிஸ்ட் 1, 2, 3, 4 இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாங்க. ஸோ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா லிஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதே லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் 1 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்ஸ் அதாவது கேரக்டர் கொடுக்குறேன். ஸோ கேரக்டர் கொடுத்தா எப்படி கேரக்டர் வரும், சிங்கிள் கேரக்டர்ன்றதுனால சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். அப்போ லிஸ்ட் 1ன்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு லிஸ்ட் 1 பிரிண்ட் ஆகிடும். அதுவே நம்ம ஸ்ட்ரிங்ஸாக கொடுத்தா கூட ஸ்ட்ரிங்ஸ் வந்து நமக்கு அக்செப்ட் ஆகிடும். ஸ்ட்ரிங்ஸை எப்படி பண்ணணும், நம்ம டபுள் கோட்ஸ்லேயோ சிங்கிள் கோட்ஸ்லேயோ நம்ம கொடுக்க வேண்டியதான். ஹலோ, ஹாய், இந்த மாதிரி நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்துருங்க. வெல்கம். ஸோ என்ன இது வந்து என்ன டேட்டா டைப்பில் கொடுத்தாலும் இதை அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. ஸோ லிஸ்ட்டு 2வை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இது லிஸ்ட்டு 2 பிரிண்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்னது, இதுக்கு முன்னாடி உள்ள லாங்குவேஜ் மாதிரி சேம் டேட்டா டைப்பாக இருக்குது. இது நம்பராக இருக்குது, இது ஃபுல்லாக கேரக்டராக இருக்குது, இது ஃபுல்லாக ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்படி தான் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து காம்பினேஷன் எல்லா டேட்டா டைப்பையும் கொடுக்கலாம். நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், தென் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் கொடுக்குறேன், தென் வந்து ஒரு பர்டிகுலர் கேபிட்டல் லெட்டர் ஸ்ட்ரிங்கு கொடுக்குறேன், கேரக்டர் கொடுக்குறேன், அதிலே வந்து ஹலோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ லிஸ்ட் கேன் பி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், எல்லா டேட்டா டைப்ஸும் நமக்கு இருக்கலாம். பாருங்கள், எல்லா டேட்டா டைப் இருக்குது. நம்பர் இருக்குது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இருக்குது, தென் வந்து கேரக்டர் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் இண்டெக்ஸிங், இதில் வந்து எப்படி இண்டெக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இண்டெக்ஸிங்னா என்னது, பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூவை சொல்லி நம்ம அக்சஸ் பண்ணுறது. லிஸ்ட், இப்போ லாஸ்ட் லிஸ்ட் நமக்கு இருக்குது லிஸ்ட் 3. லிஸ்ட் 3ல் வந்து எனக்கு செகண்ட் ஐட்டம் வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம பொசிஷனை சொல்லணும் அப்படின்னா என்னது, எனக்கு லிஸ்ட் 3ல் செகண்ட் பொசிஷனில் ஏ இருக்குது அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது.
அதுவே எனக்கு 0th பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 1 இருக்குது. நமக்கு மொத்தமாக 1 2 3 4 எலமெண்ட்ஸ், பட் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 3 வரைக்கும் தான் வரும். அப்போ தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹலோ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு அந்த லிஸ்ட்டில் உள்ள ஐட்டம்ஸை நம்ம இண்டெக்ஸிங் வச்சு எப்படி அக்சஸ் பண்ணுறது, அந்த இண்டெக்ஸ் பொசிஷன். அப்போ 0th இண்டெக்ஸில் 1 இருக்குது, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 10.5 இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸில் வந்து ஏ இருக்குது, தேர்ட் இண்டெக்ஸில் ஹலோ அப்படின்னு இருக்குது. இதான் இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு நம்ம இண்டெக்ஸிங், அதாவது அக்சஸிங் தி ஐட்டம் பை மென்ஷனிங் தி இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லைசிங்னா என்ன அர்த்தம்? ஸ்லைஸ் பண்ணி பார்க்குறது. அப்போ எனக்கு இதில் வந்து 4 ஐட்டம் இருக்குது, நடுவில் உள்ள 2 ஐட்டம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நடுவில் உள்ள 2 ஐட்டம் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? நடுவில் உள்ள ஐட்டம் வந்து அப்போ 0, இந்த ஐட்டம் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகுது, கோலன், ரைட், 1ல் ஸ்டார்ட் ஆகுது, கோலன். நான் அதில் என்ன பண்ணுறேன்? 2 எலமெண்ட் பண்ணுவேன், அதாவது 3ன்னு கொடுத்தா 3 வந்து இந்த இடத்துல நமக்கு வராது. அப்போ 3 - 1 வரும்போது 2 வரைக்கும் வரும். அப்போ 1லேருந்து 2 வரைக்கும் வரும். 1 அப்போ 2 எலமெண்ட் தான் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். 10.5 தென் ஏ. இதுவே நான் லாஸ்ட் பொசிஷனை மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. சாரி, லாஸ்ட் பொசிஷனை நான் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் கோலன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நான் எனக்கு என்ன ஆகும்? அப்போ லாஸ்ட் பொசிஷனை மென்ஷன் பண்ணலைன்னா லாஸ்ட் கடைசி வரைக்கும் அப்படின்றது மீனிங். ஒருவேளை நான் ஃபஸ்ட்டு பொசிஷனை மென்ஷன் பண்ணல அப்படின்னா லாஸ்ட் பொசிஷனை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? லாஸ்ட் பொசிஷன் மைனஸ் வரைக்கும் வராது இல்லையா? அப்போ லாஸ்ட் பொசிஷன் சேர்ந்து வரணும்னா 4ன்னு கொடுத்தா தான் எனக்கு என்ன ஆகும்? 3 வரைக்கும் உள்ள ஐட்டம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். 2 பொசிஷனையுமே வந்து நான் மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இன்னொன்று வந்து இதே இண்டெக்ஸிங்கை நான் வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணி ரைட் வந்து 4th எலமெண்ட் வரைக்கும் வரணும், அதாவது 3rd எலமெண்ட் வரைக்கும் வரணும். பட் வந்து எனக்கு 2 மூவ் ஆகணும். ஸ்டெப் எலமெண்ட், அதாவது இது நம்ம வந்து இது வரைக்கும் 1 மூவ் ஆனால் எல்லா எலமெண்ட்டும் பிரிண்ட் ஆச்சு. 0 பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எலமெண்ட்னா 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும் இல்லையா? இப்போ ஸ்டெப் எலமெண்ட் நான் 2ன்னு கொடுத்துட்டேனால 0 + 2 அடுத்து என்ன வரும்? ஏ வரும். அப்புறம் வந்து அப்போ 0 + 2 2, 2 + 2 அடுத்து நமக்கு 4th எலமெண்ட் வரும். 4th எலமெண்ட் இருந்தால் தான் வரும். அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன தான் வரும் நமக்கு? அந்த ஃபஸ்ட் 0th எலமெண்ட் வரும். அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப் 1 மூவ் ஆகல இல்லைங்களா? அடுத்து ஏ வருது. அதுவே நான் 3ன்னு கொடுத்தேன்னா ஸ்டெப் எலமெண்ட் 3னா 0க்கு அப்புறம் 3rd எலமெண்ட் தான் நமக்கு வரும். பாருங்கள், 0க்கு அப்புறம் 3rd எலமெண்ட் யார்? ஹலோ. இதுதான் வந்து ஸ்டெப் எலமெண்ட். இதுதான் வந்து நமக்கு இந்த ஸ்லைசிங்ன்ற சொல்கிறது. ஸ்லைசிங்கில் வந்து 3 பிளேஸ் இருக்குது. ஸ்டார்டிங் பொசிஷன், எண்டிங் பொசிஷன், தென் ஸ்டெப் எலமெண்ட். ஸ்டார்ட் எலமெண்ட், எண்ட் எலமெண்ட், ஸ்டெப் எலமெண்ட். எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எங்கே வரைக்கும் பிரிண்ட் ஆகணும், தென் வந்து எத்தனை ஸ்டெப்பாக மூவ் ஆகணும் அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு இந்த இண்டெக்ஸிங்கில் வந்து சொல்கிறாங்க. அதாவது ஸ்லைசிங் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்குது. லிஸ்ட் 3 வந்து நமக்கு ஸ்டார் அப்படின்னு கொடுத்து 5ன்னு கொடுத்துருந்தோம். 5 டைம்ஸ் வந்து கன்கார்டினேட் ஆகி ரெப்பிட்டேஷன் வரும். பாருங்கள், 1 10.5 ஏ ஹலோ, திரும்பி 1 10.5 ஏ ஹலோ. இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரிங்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகிடும்? அதாவது இந்த லிஸ்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே வரும். இதான் வந்து லிஸ்ட் ரிப்பீட்டேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்டேஷன் எப்படி பண்ணுறது? இது வந்து மியூட்டபிள் டேட்டா டைப் இல்லைங்களா? மியூட்டபிள் டேட்டா டைப்னால் நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு பொசிஷனை வச்சு அப்டேட் பண்ணோன்னா ரீப்ளேஸ் ஆகும். இன்சர்ட் அப்படின்ற மெத்தடை வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா வந்து இன்பிட்வீனில் வந்து பொசிஷனில் வந்து இன்சர்ட் ஆகும். சரிங்களா? இன்சர்ட்டுக்கும் நமக்கு அப்டேட்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான். ரைட்? இப்போ அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? லிஸ்ட்டு 3, அதாவது லிஸ்ட்டு 3ல் செகண்ட் பொசிஷனில் ஏ இருக்குது. ஆல்ரெடி செகண்ட் பொசிஷனில் ஏக்கு பதிலாக நான் இப்போ வந்து என்ன பண்ணிடுறேன்? வந்து ஹாய் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? அப்போ என்ன ஆகிடுச்சு? இப்போ நான் லிஸ்ட் 3 பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு என்ன ஆகிடுச்சு? ஆல்ரெடி ஏன்ற இடத்துல செகண்ட் பொசிஷனில் வந்து ஏ இருந்துச்சு. அதே செகண்ட் பொசிஷனில் இப்போ ஹாய்னு கொடுத்தனால ஏக்கு பதிலாக ஹாய் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இது ஒரு அப்டேஷன். இந்த மாதிரி நம்ம ஒருவேளை ரீப்ளேஸ் பண்ணி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு பதிலாக இன்சர்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தடு? இன்சர்ட் அப்படின்னு. அப்போ இந்த இன்சர்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும்? லிஸ்ட்டு நேமை சொல்லி லிஸ்ட் 3 லைக் லிஸ்ட் 3 டாட் இன்சர்ட் ஆஃபில் நமக்கு என்ன சொல்லணும்னா முதல்ல பொசிஷனை சொல்லணும். இப்போ 2வது பொசிஷனில் நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஹவ் ஆர் யூ. இல்லை வந்து 3வது பொசிஷனில் நான் என்ன பண்ணுறேன்? ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். 3வது பொசிஷனில் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சும்மா நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகிடும்னா 0 1
2 3 3ல் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஹலோ இருக்குது ரைட். இந்த 3ன்ற ஹலோ வந்து என்ன ஆகிடும்னா வந்து தேர்ட் பொசிஷனில் இந்த தேர்ட் பொசிஷனில் இன்சர்ட் ஆகி ஆல்ரெடி இருக்கிற தேர்ட் பொசிஷனில் இருக்குது ஃபோர்த் பொசிஷனுக்கு மூவ் ஆகிடும். இது வந்து இன்சர்ஷன் ரைட். இது வந்து அப்டேஷன்னா ரீப்ளேஸ் ஆகும், இங்கே ரீப்ளேஸ் ஆகாது, பொசிஷன் அப்படியே வந்து எனக்கு என்ன ஆகிடும்னா மூவ் ஆகிடும் ரைட். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். தேர்ட் பொசிஷனில் போய் இந்த ஹவாரியூன்றது இன்சர்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி தேர்ட் பொசிஷனில் இருந்த ஹலோ வந்து ஃபோர்த்து பொசிஷனுக்கு போயிடுச்சு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு இன்சர்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு அப்பெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்பெண்டும் நம்மளால் பண்ண முடியும். அப்பெண்ட் அப்படின்னா எலமெண்ட்டை வந்து கடைசியாக ஆட் பண்ணுறது. ஹலோ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் போய் நான் இப்போ வெல்கம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகிடும்னா அப்பெண்ட், அதாவது கடைசியில் போய் ஆட் ஆகிடும்னு அர்த்தம். இப்போ லிஸ்ட் 3 பாருங்கள், ஹலோ கொடுத்தேன்ல, அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா நான் பொசிஷனை மென்ஷன் பண்ணலாம். அப்படியே அப்பெண்ட்னா என்ன அர்த்தம், லாஸ்ட்னு அர்த்தம். லாஸ்ட்டில் போய் அப்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்மளால் எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. எப்படி எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதும் அப்படின்றத பார்க்கலாம். எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி இன்சர்ட் பண்ணமோ அதே மாதிரி லிஸ்ட் வேரியபிள் நேம் லிஸ்ட் 3 டாட் ரிமூவ் ஆஃப். ரிமூவ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இண்டெக்ஸ் பொசிஷனை சொல்ல முடியாது, அந்த வேல்யூவை தான் என்னன்றதை சொல்ல முடியும். எது டெலிட் ஆகணும், ஹவர் யூ டெலிட் ஆகணும்னா ஹவர் யூ அப்படின்னு நமக்கு சொல்லணும் சரிங்களா. அப்போ ஹவர் யூன்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகிடும்னா அந்த லிஸ்ட்டில் உள்ள ஹவர் யூன்ற எலமெண்ட் வந்து நமக்கு டெலிட் ஆகிடும் சரிங்களா. அதுவே வந்து நான் வந்து பொசிஷனை சொல்லி நான் ரிமூவ் பண்ணணும்னா டெல்ன்றது டெலிட் அப்படின்றதுக்கான மீனிங் டெல் ரைட். பொசிஷன் என்ன பொசிஷன், இப்போ வந்து செகண்ட் பொசிஷன் ஹாய் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா நமக்கு என்ன 0 1 2. அப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பொசிஷனை சொல்லணும்னா இப்போ டெலிட் ஆகிடும் பாருங்கள். பொசிஷனை வச்சு நம்ம டெலிட் பண்ணுறதா இருந்தால் டெல் யூஸ் பண்ணலாம், இல்லை எலமெண்ட் நேமை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ரிமூவ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ரைட். இப்போ நான் ஒரு எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும்னா இது எல்எஸ் ஈக்குவாலிட்டி இப்படி கொடுத்தா எனக்கு இது வந்து எம்டி ரைட். அப்போ இந்த எம்டியில் போய் என்னால் வந்து இண்டெக்ஸிங் பண்ண முடியுமா சார்னா இண்டெக்ஸிங் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் இந்த எல்லுன்ற டேட்டில் போய் நான் போய் 0ல் புதுசாக நான் க்ரியேட் பண்ணுறேன் 1 இன்சர்ட் பண்ணுறேன்னா நமக்கு இன்சர்ட் ஆகாது. ஏன்னா எம்டி இது வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பண்ண, அதாவது என்ன லிஸ்ட்டில் வந்து நமக்கு நம்ம க்ரியேட் பண்ணும்போது எம்டியாக க்ரியேட் பண்ணோம்னா தெர் இஸ் நோ இண்டெக்ஸ், அங்கே வேல்யூவே இல்லை. அப்போ இல்லாத இண்டெக்ஸில் போய் நீங்கள் வேல்யூவை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல 0ன்னு இண்டெக்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ இந்த கேஸ்க்கு எம்டியாக க்ரியேட் பண்ணிட்டா நம்ம என்ன தான் பண்ணணும்னா எலமெண்ட்டை இன்சர்ட் தான் பண்ணணும். அப்போ எல் இன்சர்ட் ஆஃப் ரைட் 0 பொசிஷனில் எனக்கு 1 இன்சர்ட் பண்ணுங்கள், அப்போ 1 இன்சர்ட் ஆகிடும். அடுத்து 0th பொசிஷனில் எனக்கு 2 இன்சர்ட் பண்ணுங்கள், இன்சர்ட் ஆகிடும். அடுத்து 0th பொசிஷனில் எனக்கு 3 இன்சர்ட் பண்ணுங்கள், இன்சர்ட் ஆகிடும். இப்போ நான் எல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு பாருங்கள் சரி இது எல்லாமே நமக்கு 0 பொசிஷனை சொன்னதுனால 0 0ன்னு வந்துருக்கு. திரும்பி வந்து 0 பொசிஷனில் 1 இன்சர்ட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பொசிஷனில் 2 இன்சர்ட் பண்ணுங்கள், தென் செகண்ட் பொசிஷனில் 3 இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எலமெண்ட்ஸ் வந்து 1 2 3 அப்படின்னு நமக்கு இன்சர்ட் ஆகிருக்கு எலமெண்ட் சரிங்களா. இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இதில் ரிப்பீட்டேஷனும் இருக்குது. லிஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது, ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்குது. பட் வந்து சீக்வன்ஸில் ரிப்பீட்டேஷன்ஸ் எலமெண்ட் இருக்கும், பட் செட்டு டிக்ஷனரியில் நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா ரிப்பீட்டேஷன் எலமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது, எப்படி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம் சரிங்களா. சார்ட் கூட பண்ணலாம், லிஸ்ட் சார்ட் ஆஃப் அப்படி நம்ம கொடுத்தோம்னா எலமெண்ட் வந்து என்ன ஆகிடும்னா சார்ட் ஆகிடும். இப்போ இந்த எல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, லிஸ்ட்டு வந்து சார்ட் ஆகிருக்கு சரிங்களா. சார்ட் ஆப்ரேஷன் இருக்குது. ஒருவேளை நம்ம லிஸ்ட்டு 3 இருக்குது, லிஸ்ட் 3 இருக்கு இல்லைங்களா, அது எப்படி சார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட் 3 பாருங்கள், லிஸ்ட் 3. இப்போ நான் இதை லிஸ்ட் 3 டாட் சார்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோன்னா லிஸ்ட் 3 வந்து நமக்கு சார்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ சார்ட் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன ரிசல்ட் வரும், சார்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. சார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் முதல்ல நம்பர் எடுத்துக்கிச்சு. ஆல்ரெடி லிஸ்ட்டு 3ல் ஆல்ரெடி சார்ட்டடாக தான் இருக்குன்றதுனால உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. நான் உங்களுக்கு இன்னொரு புது லிஸ்ட்டு L1 ஒன்று க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். அதில் வந்து
முதல்ல ஆல்ஃபபெட்ஸ்க்கு நம்பர் கொடுக்குறேன், ஹெச்னு ஒன்று கொடுக்குறேன். தென் ஒரு நம்பர் 1 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். தென் வந்து ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் வந்து Z கொடுக்குறேன். தென் நம்பர் 10, தென் 4. ஸோ வந்து நமக்கு வந்து ஷார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றது நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக 2.5. அப்போ காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருந்தால் கூட நமக்கு சார்ட் பண்ணுங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ L1 டாட் சார்ட் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இப்போ சார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் L1 பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி சார்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது நம்பருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். அப்போ நம்பர் வந்து 1 வரும், அடுத்த நம்பர் வந்து 2.5, தென் 4, 10. அப்போ நம்பர் சார்ட் ஆனதுக்கப்புறம் தென் இது வந்து கேரக்டருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் கொடுக்கும். கேரக்டர் ஸ்ட்ரிங்குக்கு எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேரக்டரில் வர வந்து முதல்ல ஆல்ஃபபெட்ஸ்க்கு வந்து நம்பர் கொடுக்கும். அப்போ ஆப்பிள் A முதல்ல வருது, தென் H வருது, தென் Z வருது. ஸோ அப்புறம் வந்து அது அதாவது கேரக்டரோ ஸ்ட்ரிங்கோ ஆல்ஃபபெட் பிரகாரம் இது வந்து சார்ட் பண்ணும். இங்கே வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து சார்ட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். இதில் வந்து நம்ம மேக்ஸ் ஆஃப்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் ஆஃப் L1 அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டுக்கு போய் இசட்னு வருது. அதுவே மினிமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மின் ஆஃப் போட்டோன்னா வந்து நம்பர் 1 வருது. ஸோ இதுதான் வந்து நமக்கு எப்படி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், எப்படி சார்ட் பண்ணுறது, தென் மேக்ஸிமம் மினிமம் ஆப்ரேஷன், இன்சர்ட் பண்ணுறது, இண்டெக்ஸிங், ஸ்லைசிங் எல்லாமே வந்து லிஸ்ட்டில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டியூப்பிள் பார்க்கலாம். ரைட். தேங்க்யூ.